Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு 14th day classல இன்ஸ்கர்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். 8 piece இன்ஸ்கர்ட் 8 piece இன்ஸ்கர்ட் போட்டாதான் நமக்கு வந்து அடியில வந்து ரொம்ப அகலமா இருக்கும். அகலமா இருக்கும்போது நமக்கு நடக்கும்போது இன்ஸ்கர்ட் வந்து தடிக்கிறோம் அப்படிங்கிற எந்த பயமே இல்லாம அழகா எந்த வயசானவங்களும் 8 piece கட்டும்போது நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு. எப்படி வெட்ட போறோம்ங்கறத பார்க்க போறோம். இந்த இன்ஸ்கர்ட்னுடைய நீளம் வந்து 36. இதனுடைய நீளம் வந்து 36. அகலம் வந்து 20. அகலம் வந்து 20 இன்ச். மேல வந்து மடிச்சு தைக்கக்கூடியது வந்து 1.5 இன்ச். 1.5 இன்ச்சிங் போது ரெண்டு பக்கமும் நம்ம மடிக்கிறது வந்து 1.5 இன்ச் சேர்த்து 3 இன்ச் அதிகமா துணி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே வந்து மடிக்கிறது வந்து 1 இன்ச். 1 இன்ச் மடிக்கும் போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டணும். அப்ப 36 கூட 3/4 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும். சேர்க்கும் போது அதனுடைய ஹைட் வந்து 40 வந்து கட் பண்ணிக்கணும். அந்த துணி வந்து நீளம் வந்து 40 இன்ச் வந்து கட் பண்ணிக்கணும். 8 பீஸ் வெட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த துணியை வந்து 4ஆ மடிச்சுக்கணும். இதை பார்த்துக்கோங்க. இந்த துணி எப்படி இருக்குது, இந்த பக்கம் 4 பீஸும் வந்து ஓப்பனா இருக்கும், இந்த பக்கம் வரும்போது க்ளோஸ்டா இருக்கும், இந்த பக்கம் க்ளோஸ்டா இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இப்படி கட் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டா அந்த 8 பீசஸ் வந்து கரெக்டா கிடைக்கும். அதுல வந்து 2 பீஸ் வந்து ஃபுல் பீஸ் கிடைக்கும், 4 பீஸ் வந்து கட் பீஸ் கிடைக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம 40 இன்ச் எடுத்துருக்கோம். இதை வந்து துணியை முதல் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இது துணி வந்து நம்ம மடங்கி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து 1.5 இன்ச் வந்து நம்ம இடுப்பு அளவு சொல்லியிருக்கோம். 1.1 3. இந்த பக்கத்துல 1.5 வருது. அதனால நம்ம கரெக்டா 1.5 ஸ்டிச்சுக்கு கரெக்டா வந்து ஒரு 1/2 இன்ச் வேணும். அதனால 2 இன்ச் வந்து கரெக்டா நம்ம அளந்து கட் பண்ணிக்கிறோம். நேரா ஸ்ட்ரைட்டா இந்த பக்கமும் அதே மாதிரி 2 இன்ச் அளந்து ஸ்ட்ரைட்டா கோடு போட்டு முதல்ல கட் பண்ணிக்கணும். இப்படி கோடு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கட் பண்ணதுக்கு, ஸ்ட்ரைட்டா கிடைக்கும். ஸ்கேல் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை விட அழகா இருக்கும். இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் மேல இடுப்புக்குள்ளது. இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேல வந்து கட் பண்ணிட்டோம். இதுதான் மேல பட்டி. இதை பார்த்துக்கோங்க. இந்த துணி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும், தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் மேல இன்ஸ்கர்ட்னுடைய மேல வச்சு தைக்கக்கூடிய துணி. இப்போ இன்ஸ்கர்ட் கட் பண்ண போறோம் நம்ம. அது எப்படிங்கறத பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் 4 பீஸும் வந்து ஓப்பனா இருக்கும், இந்த பக்கம் வந்து க்ளோஸ்டா இருக்கும். மேல வந்து ஸ்டிச்சுக்கு நமக்கு வந்து 5 இன்ச் கணக்கு எடுக்கணும். அந்த இன்ச்ல வந்து ஸ்டிச்சுக்கு வந்து ஆஃப் போட்டு 5.5 5.5 இன்ச் கரெக்டா மார்க் பண்றோம். இப்ப நம்ம இந்த பக்கம் கரெக்டா 5.5 இப்ப மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் நம்ம வளர்ந்து வச்சிருக்கோம்ல, இந்த சைடு வந்து அதே மாதிரி 5.5 இன்ச் மார்க் பண்ணணும். கரெக்டா மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த 5.5யையும் இந்த பக்கம் மார்க் பண்ணிட்டோம், மேலையும் மார்க் பண்ணியாச்சு. ரெண்டு கிராஸ்ல வந்து இப்ப நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 2 அளவையும் கிராஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வந்து கட் பண்ணணும். இப்ப நான் வந்து இது கோடு போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணி கோடு போட்டாச்சு. இந்த கிராஸை வந்து நம்ம இப்ப கட் பண்ண போறோம். இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதுல வந்து என்ன வரும்னு சொன்னாக்கி 2 பீஸ் சேர்ந்து இது கரெக்டா 4 பீஸ் வந்துடும். பாத்துக்கோங்க, கரெக்டா ஃபுல்லா இது 4 பீஸ் வரும். 2 பீஸ் ஸ்டிச்
இல்லாமலே கரெக்டா 4 பீஸ் நம்மளுக்கு வந்துடும். இது வந்து கரெக்டா 4 பீஸ். இது 4 பீஸ். இப்போ நம்ம பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பீஸ் 8 பீஸே ஒன்னா சேர்த்து போட்டுக்கிறோம். இப்போ பார்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணி எல்லாம் போட்டாச்சு. இதுல வந்து 8 பீஸ் இருக்குது. என்ன பண்ணனா இந்த சைடு வந்து கொஞ்சம் கிராஸ் வரும் உங்களுக்கு. அதனால இந்த இடத்துல வந்து 1 இன்ச் முத அளந்து மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச். மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு கிராஸ்ல கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். இப்ப இதாவே நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது கட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிராஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துச்சு. இதே மாதிரி மேலையும் கட் பண்ணி எடுக்கணும். மேல உள்ள கிராஸை கட் பண்ண போறோம். பக்கமும் கிராஸ் வந்து கரெக்டா கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்மளுக்கு மடக்கி தைக்கிறதுக்கு இது வந்து சரியா வரும். இப்போ இந்த பிட் எப்படி ஜாயின் பண்ணணும்ன்றத உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ இது வந்து மேல 4 பிட் இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு 4 பிட் இருக்குது. இதுல வந்து ஒரு பெரிய பிட் வச்சுட்டு அதுல வந்து 2 சைடு 2 சின்ன பிட் இருக்கு. மாதிரி அந்த சைடும் ஒரு பீஸ் வச்சுட்டு முத ஜாயின் பண்ணிக்க. இதே மாதிரி 2 துண்டு முத ஜாயின் பண்ணி நம்ம தச்சுக்கணும். இதே மாதிரி பேக் சைடு இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி 2 பீஸ் வந்து தச்சுக்கணும். இது ஃப்ரண்ட் பீஸ். இதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய பீஸ் இருக்குது, 2 துண்டு பீஸ் இருக்குது, அது பேக் பீஸ். ஜாயின் பண்ணி தச்சுட்டு தைக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தைக்கும் போது சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.